வணக்கம் நண்பர்களே. குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு வயசு குழந்தைங்களுக்கு எது மாதிரியான உணவுகளை முதல்ல கொடுக்கலாம், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த உணவுகளை கொடுக்க கூடாது, எது மாதிரியான உணவுகளை கொடுக்கும் போது அவங்களுக்கு வெயிட் கூடும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் மெடிக்கல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய நார்மல் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 to 3.5 kg தான் வந்து நார்மல் வெயிட். 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரதச்சத்து அதிகமா இருக்கு, தேவையான அளவு கொழுப்பு சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே தாய்ப்பால்ல தான் இருக்கு. 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் குடிச்சு வளர்ற குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல உடல் பருமன், சர்க்கரை நோய், ஆட்டோ இம்யூன் நோய்கள் வந்து வருவது மிகவும் குறைவு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா 8ல இருந்து 9 முறை கொடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். குழந்தைங்க வந்து யூரின் வந்து ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 முறை போறாங்களா அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்து வந்து வெயிட் கூட்டிட்டு வராங்களா அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ வெயிட் கூடுறாங்களா, அதை எப்படி நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பீடியாட்ரிஷியன் கிட்ட சொல்லி வெயிட் கிளீனிங் சார்ட்டும் வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறை செக்அப்க்கு போகும்போதும் வெயிட் செக் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணிட்டு வரும்போது வெயிட் கூட்டிட்டு வராங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் வேக்சினேஷன் எந்தெந்த பீரியட்ல போடணும் அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. ஓகேங்களா? இப்ப 6 month ஆன குழந்தைக்கு எது மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன், அயன், ஜிங்க் நிறைந்த உணவுகளை வந்து அதிகமா கொடுக்கணும். வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஆப்பிள் பழத்தை வந்து தோலை சீவிட்டு அதுல இருக்கிற விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி 8 minutes வேக வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை ஊட்டி விடலாம் ஒரு நாளைக்கு. அடுத்து வந்து பேரிக்காவும் இதே ஃபார்மேட்டு தான். தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு 8 minutes வேக வச்சு மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை ஊட்டி விடலாம். அடுத்த நாள் வந்து நம்ம ராகி கூழ் ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விடலாம். அப்புறம் கேரட் தோல் சீவிட்டு அதையும் 8 minutes வேக வச்சு மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அப்போ அதையும் ஊட்டி விடலாம். அடுத்து வந்து பூசணிக்காய் தோலை சீவிட்டு 8 minutes வேக வச்சோம்னா நல்லா வெந்த பிறகு நம்ம மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை கூட ஊட்டி விடலாம். ஓகேங்களா? எந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போதும் வார்ம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஓகேவா? 1 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பயிரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை சீரகம், அடுத்து 1 இல்லைன்னா 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் சாதம் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். எந்த உணவு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு முன்னாடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த உணவுல குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கூடும். புரோட்டீன் சத்து அதிகமா பருப்பு வகைகள்ல இருக்கு. பருப்பு வகைகளை நிறைய சேர்த்துக்கிட்டாலும் வெயிட் கூடும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்து பருப்பு சாதம் எப்படின்னா, பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை சீரகம், 1 இல்லைன்னா 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அது கூட நம்ம சாதத்தை போட்டு மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பருப்பு சாதத்துல கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது வெயிட் நல்லாவே குழந்தைங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ரசம் சாதம் அதே மாதிரிதான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா அதுல புளி சேர்க்க கூடாது. தக்காளி மட்டும் சேர்த்து நம்ம ரசம் சாதம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்து வெறும் சாதத்துல நம்ம நெய் சேர்த்து மிக்சியில அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். வார்ம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். பால் சாதமும் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து காய்கறிகள் சாதம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அது கூட 1 சிட்டிகை மஞ்சத்தூள்,
ஒரு சிட்டிகை சீரகம், 1 இல்லைன்னா 2 பல்லு பூண்டு சேர்த்து 8 மினிட்ஸ் வேக வச்சு அது கூட சாதத்தை சேர்த்து மிக்சியில் அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே வார்ம் வாட்டர் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. 1 வயசுக்கு மேல இருந்ததுன்னா உப்பு சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போ கொடுக்கக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கொடுக்கக்கூடாது. பச்சையா எந்த உணவும் கொடுக்கக்கூடாது. எந்த உணவு கொடுத்தாலும் வேக வச்சுதான் கொடுக்கணும். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பவுடர் ஃபார்மேட்டு எதுவும் வாங்கி கொடுக்காம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.